அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். உங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து என்று. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு மொழிபெயர்ப்பிலே நீங்கள் அமைதி கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிற போது நமக்கு பல்வேறு விதமான வேலைகள் இருக்கலாம், பொறுப்புகள் இருக்கலாம், அலுவல்கள் இருக்கலாம், பலவிதமான நேரத்தை செலவிடுகிற பலவிதமான காரியங்களை நாமே கூட தேடி போய் கொண்டிருக்கலாம். இப்படி பல விதங்களிலே இந்த நாளை கழிப்பதற்குண்டான வழிவாசல்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மற்ற எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கிவிட்டு, யுத்தம் இல்லாமல், மற்ற அலுவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அமைதலாக இருங்கள் என்று. அப்போது அமைதலாக இருக்கிற ஒரு இடம்னா நமக்கு தெரிந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகம் தாங்க நமக்கு அமைதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல இடம். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் பல விதமான காரியங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் இந்த நாளில் நமக்கு முக்கியமான ஒரு இடம் என்றால் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருப்பது தான். நாம் அமர்ந்திருக்கும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும். எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் அவசரமாக ஒரு இடத்துல போயிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் காதில் விழாது. ஆகவே ஒரு அமைதியான இடம் நமக்கு தேவை. ஆகவே மற்ற எல்லா அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாளில் உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிறதான திருச்சபையில் போய் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அவர் உங்களோடு பேசுவார். அவர் உங்களுடைய நிலையை நன்றாக அறிந்தவர். நாளைக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்குற அவர் நல்ல தகப்பன் அல்லவா. ஆகவே இந்த நாளை எந்த விதத்திலும் வீணடிக்காமல் தெய்வ சமூகத்துக்காக காத்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கிற போது அவர் எழுந்திருப்பார், அவர் உயர்ந்திருப்பார், அவர் உங்களிலே மகிமைப்படுவாரே. ஆகவே இந்த நாள் உண்மையிலே தேவனுக்கென்று ஒதுக்கி வைத்தால் உங்கள் வாழ்விலே பொன்னான நாள். இந்த நாளை போல ஒரு சரியான ஒரு நாள் இனி கிடைக்காது. அந்த அளவுக்கு அருமையான நாள் தேவ சமூகத்தில் நீங்கள் கழிக்கும்போது. ஆகவே மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவ சமூகத்தில் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்க திருச்சபையில் போய் அமர்ந்திருங்கள். தேவன் உங்களோடு உறவாடுவார். உன்னதமான நிலையிலே உங்களை இன்னுமாக அழைத்து செல்வார், உயர்த்துவார். தெய்வ சத்தம் கேளுங்கள், தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணிங்கள். கர்த்தருடைய நாம் உங்கள் வாழ்விலே மகிமைப்படும். இந்த நாளில் உங்கள் வாழ்விலே ஒரு வெற்றி நாளாக அமையும். பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க சொல்லி எங்களுக்கு இன்றைக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த வாரத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் எங்களில் உயர்ந்து இருக்க போகிறீங்க. எங்களுக்குள்ளே நீங்கள் மகிமைப்பட போகிறீங்க. அதற்காக நன்றியப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாகவும் எங்களை வைத்து அழகுபடுத்துகிறீர், எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் என்ற தீர்மானத்தோடு எழும்பட்டும். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலன் அடையட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.